ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஐ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 ஃப்ரம் சிஎம்ஐ ஃபைனல் லா பேப்பர் கார்ப்பரேட் லாஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 13 ஒரு பேப்பர் இருக்குது. அதில் ஸ்டடி நோட் 1 தான் பார்க்க போகிறோம். அதில் இது கிளாஸ் 6, ஏற்கனவே 5 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம 6 கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி அது எப்போ பண்ணுறது, எப்போ ஒரு கம்பெனின்னு சொல்லி அதை ஃபார்ம் பண்ணோம், அதுக்கான ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இஃபெக்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஸ்டேட் என்னவாக இருக்கும், நிலைமை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். According to Section 9 of the Companies Act 2013, from the date of incorporation mentioned in the Certificate of Corporation, அதாவது ஆக்சுவலாக இப்போ கம்பெனினா என்னென்னலாம் செய்யும், அது அந்த 6 ஃபீச்சர்ஸ் சொன்னோம் இல்லையா, அது செப்பரேட் லீகல் என்டிட்டி, பர்பச்சுவல் சக்சஷன் இருக்கிறதுக்கு, அப்புறமேட்டுக்கு வேறு என்னெல்லாம் பார்த்தோம், லிமிட்டட் லைபிலிட்டி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸு, காமன் சீலு, இந்த மாதிரியான 6 ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல கம்பெனிக்குன்னு இருக்கிறது. அது எல்லாமே ஆஸ் சூன் அஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஃப்ரம் த ஏர்லியஸ்ட்டு மொமெண்ட், அந்த டே ஆஃப் இன்கார்பரேஷனோட ஏர்லியஸ்ட் மொமெண்ட்லேருந்து அந்த கம்பெனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துடும். அப்புறம் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ்ன்னு 2 இருக்கு இல்லையா. மெமரண்டமில் யாரெல்லாம் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போடுறாங்களோ அவங்க எல்லாமே அந்த மாதிரி அந்த இன்கார்பரேஷன் முடிஞ்சோடனே சைன் போட்ட யாரெல்லாமோ அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. யார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சைன் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆகிடுவாங்க கம்பெனியில். இந்த மாதிரி கம்பெனிக்கு என்னெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமோ அது ஆஸ் சூன் அஸ் டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு வந்துடும். அதான் சொல்கிறாங்க, the subscribers to the memorandum and all the person who may from time to time become members of the company. ஓகேவா, சைன் போட்டவங்களாம் என்ன ஆயிடுவாங்க, மெம்பர்ஸ் ஆகிடுவாங்க. shall be a body corporate by the name contained in the memorandum. எம்ஓயில் சொல்லியிருக்க மாதிரி அதுக்கு நேம் வந்துடும். From the date of incorporation mentioned in the certificate, the company becomes a legal person. லீகல் பர்சன் சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு அந்த ஸ்டேட்டஸ் கிடச்சிரும். லீகல் பர்சன் தனியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டை வாங்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், விற்கலாம், யாரையாவது சூ பண்ணலாம், இல்லை அவங்க மேலே யாராவது சூ பண்ணுறதுக்கான ஒரு லீகல் பர்சன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை அவங்க வாங்கிடுவாங்க. அவ்வளோதான். இதில் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்னால் இவ்வளோ தான் இருக்கும். இஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டி வரும். ஸோ இது அவ்வளோவா ஒன்றும் தேவை கிடையாது. சர்டிஃபிகேட் ஆஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், இதுக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்குறேன். சர்டிஃபிகேட் ஆஃப் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னால் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கான ஆதாரம், அதாவது எதுக்கான ஆதாரம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு மேட்டர் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கம்பெனி அதாவது அந்த தப்பான அந்த ப்ராப்ளம் நடந்துச்சுல்ல, அதனால இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இதை கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக வச்சு, இதை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக வச்சுட்டு இந்த கம்பெனியே இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் இது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தான், இது உறுதியான ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு செக்ஷன் 35 ஆஃப் தி 1956 ஆக்ட், a certificate of incorporation given by the registrar in respect of association shall be conclusive evidence. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அந்த லீகல் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக என்னென்னலாம் வேலை செய்யணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் என்னது, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். ஏன்னா அது செஞ்சுருந்தா தான் இந்த சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணியிருக்கோன்ட்டு அர்த்தம். Certificate of incorporation is conclusive evidence that everything is in order in respect of registration and comes into a earliest moment of ஓகே, அந்த என்னைக்கு இன்கார்பரேட் பண்ணுறாங்களோ அதோட ஏர்லியஸ்ட் மூமெண்ட்லேருந்து இவங்க ஒரு லீகல் பர்சனாக ஆயிடுறாங்க கம்பெனி அப்படிங்கிறவங்க. ஸோ வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் cannot be questioned ஆஃப்டர் த இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனை போய் இது வேலிடா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணி தான் இவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனே கொடுப்பாங்க. ஓகே, இட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இன்னொன்று என்னென்னா
அதாவது மெமராண்டமில் சைன் போட்டிருக்கிறாங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க, ஏமாற்றி சைன் போட்டிருக்காங்க. அதாவது 2 சைனை வந்து ஒரே ஆள் போட்டிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மேட்டரில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனி அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் செல்லும். இதை வந்து ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து வேலிட் கிடையாது, கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. எப்போ ஒரே ஒரு மேட்டரில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை நாட் கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்வீங்கன்னா, உங்கள் எம்ஐஏல ஒரு இல்லீகல் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு சட்டத்திற்கு புறம்பான ஏதோ ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அதை லீகலைஸ் பண்ணிவிட்டு லீகலைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுக்கு இந்த மேட்ருக்கு செட் ஆகாது. அது இங்கிலீஷில் சொல்கிறேன். இட் இஸ் ஃபார் தி பர்பஸ் தட் தி சர்டிஃபிகேட் வாஸ் மேட் கன்க்ளூசிவ் பை தி லெஜிஸ்லேஷன் அண்ட் தி சர்டிஃபிகேட் cannot legalize the illegal object contained in the memorandum. இது வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த எவிடன்ஸ் கன்க்ளூசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லீகலாக ஒரு குறிக்கோள் அப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு அதை போய் லீகலைஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, வேர் தி அப்ஜெக்ட் ஆஃப் த கம்பெனி இஸ் அன்லாஃபுல் இட் இஸ் தி ஓகே. எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இந்த மாதிரி ப்ரொவிஷன் சொல்லணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனிக்கான எல்லா லீகல் ஃபீச்சர்ஸும் அதுக்கு வந்துருச்சு. அது வந்து ஒரு தனியாக ஒரு லீகல் பர்சன் அது மேலே கேஸ் போட முடியும். அது வேறு யார் மேலேயாவது கேஸ் போட முடியும். அது வந்து ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும், ஹோல்ட் பண்ண முடியும், விற்க முடியும். இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் எழுதணும். சர்டிஃபிகேட் ஆஃப் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், அது சர்டிஃபிகேட் ஆஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் சாரி இப்படி வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் எப்போல்லாம் அதை வந்து உறுதியான ஒரு ஆதாரம்னு சொல்ல முடியும்னா, இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான மேட்டர்ஸ் எல்லாமே நாங்கள் லீகலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் ஈவன் எம்ஓஏல சைன் போட்டிருக்கவங்களாம் ஃபோர்ஜ் பண்ணி போட்டிருந்தாலும் அது ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். எப்போ கன்க்ளூசிவாக இல்லை அப்படின்னா, அது இல்லீகல் ஆப்ஜெக்டை சப்போர்ட் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் வரும்போது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எவிடன்ஸை சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த 3 பாயிண்ட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எது சர்டிஃபிகேட் ஆஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படின்னு வரும்போது. எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே ஓகே எஃபெக்ட் ஆஃப் மெமராண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ், இது கொஞ்சம் பெரிய ப்ரொவிஷன். இது ஒரு 2-3 பாயிண்ட் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.